பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் ஒரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து என்ற தலைப்பிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனங்களை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் கூட இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதான பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை எழும்பும், அவன் வேர்களிலிருந்து ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அன்பானவர்களே, அடிமரத்திலிருந்து துளிர் தோன்றுவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அந்த மரம் வெட்டப்பட்டிருக்கிறது. அந்த மரம் ஈசா என்கிறதான மரம் வெட்டப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிமரம் மட்டும் பூமியில இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த ஈசா என்கிறதான மரம் யாரை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, யூதா வம்சத்தை இந்த அடிமரம் ஈசா என்கிறதான அந்த மரம் குறிக்கிறது. அன்பானவர்களே, இந்த யூதா வம்சத்தினர் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தது நிமித்தமாக கர்த்தர் அவர்களை அந்நியர்கள் கையிலே அவர்களை ஒப்புக் கொடுத்தார். அது நிமித்தமாக அவர்கள் பாபிலோன் தேசத்திற்கு 70 வருஷங்கள் அவர்கள் அடிமைகளாக கொண்டு போகப்படுகிறார்கள். அன்பானவர்கள், அங்கே பலவிதமான நிந்தனைகளை, பிரச்சனைகளை, போராட்டங்களை அனுபவிக்கிறார்கள். மீண்டுமாக அவர்கள் 70 வருஷம் கழித்து இஸ்ரவேல் தேசத்திற்கு வருகிறார்கள். பல போராட்டங்களுக்கு மத்தியில் அவர்கள் 2ஆம் தேவாலயத்தை கட்டுகிறார்கள். ஆனாலும் பல ராஜ்யங்கள், வேறு தேசத்தை சேர்ந்ததான அரசர்கள் அவர்கள் மேலே அதிகாரத்தை செலுத்தினார்கள். அவர்கள் வாழ்க்கை ஒரு பட்டுப்போன வாழ்க்கைக்கு அடையாளமாய் இருக்கிறது. அன்பானவர்களே, அந்த நேரத்திலே அவர்களுடைய சிந்தை எப்படி இருந்திருக்கும்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய, யூதா ஜனங்களுடைய சிந்தை எப்படி இருந்திருக்கும்? இனி அவ்வளவுதான், நம்ம ஆலமரம் போல நம்முடைய யூதா வம்சம் இருந்தது, நம்முடைய தேசம் இருந்தது, இப்பொழுது எல்லாம் பட்டு போய் அடிமரம் மட்டும் இருக்கிற போல நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வம்சம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவர்கள் ஒவ்வொருவரும் நினைத்து கொண்டிருப்பார்கள். அன்பானவர்களே, இந்த வார்த்தையை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற நேரத்தில் இஸ்ரவேல் தேசம், அன்பானவர்களே, நல்ல ஒரு நிலையில இருந்தது. ராஜாக்கள் இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள், யூதா தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். அன்பானவர்களே, வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல் என்றும் தெற்கு ராஜ்யம் யூதா என்றும் 2 பிரிவுகளாக அந்த ராஜ்யம் சாலமோனின் குமாரனாகிய ரெகோபயம் நாட்களிலே பிரிக்கப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த 2 ராஜ்யங்களையும் பல ராஜாக்கள் மாறி மாறி ஆளுகை செய்கிறார்கள். ஏசாயா காலத்திலே ராஜாக்கள் ஆளுகை செய்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த யூதா வம்சத்துக்கு பிற்காலத்தில் என்ன நடக்க போகிறது என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி முன்கூட்டியே அவர் சொல்லுகிறார். இப்படி இந்த வம்சம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கும், அந்த வம்சம் வெட்டப்பட்ட மரத்தை போல அது மாறிவிடும், அதோட அடிமரம் மட்டும் பூமியில இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஐயோ, எங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு என்று சொல்லி ஜனங்கள் சொல்லுகிற நிலையிலே அந்த ஈசா என்கிற அடிமரத்திலிருந்து ஒரு கிளை எழும்பும், ஒரு துளிர் எழும்பும், ஒரு துளிர் வந்துட்டு தோன்றும், அது முளைக்கும், அவனுடைய வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று சொல்லி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தை சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த அடிமரம் என்று சொல்லி சொல்லும் பொழுது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்பிக்கை இல்லாததான ஒரு வாழ்க்கை, எனது நம்பிக்கை இல்லாததான ஒரு வாழ்க்கை, அதாவது பட்டு போன ஒரு வாழ்க்கை, இனி நன்மை நடக்கவே நடக்காது என்று சொல்லி சொல்லுகிறதான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நம்பிக்கை இழந்து போயிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே நான் மீண்டுமாக துளிர் விட்டு உன்னுடைய வாழ்க்கையை நான் வளர செய்வேன். ஐயோ, என்னுடைய அடிமரம் மட்டும்தான் இருக்கிறேன், மரம் எல்லாம் வெட்டப்பட்டிருக்கேன், என்னுடைய வாழ்க்கை வெட்டப்பட்ட மரத்தை போல இருக்குன்னு சொல்லி சொல்லுகிறீர்களோ? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிறார், ஈசா என்கிற அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் அது தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்ற வார்த்தையின்படி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த யூதா வம்சத்திலிருந்து அன்பானவர்களே, முழுவதுமாக மட்டம் தட்டப்பட்டதான யூதா வம்சத்திலிருந்து இந்த உலகத்தின் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார்.
இந்த உலகத்தை பாவத்திலிருந்து மீட்கக்கூடிய அன்பானவர்களே இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவர் பிறந்ததுனால என்ன நடந்தது அன்பானவர்களே? பட்டுப்போன அநேகருடைய வாழ்க்கை மீண்டுமாக துளிர்விட ஆரம்பித்தது. பாவத்திலே பட்டுப்போன அநேகருடைய வாழ்க்கை மீண்டுமாக துளிர்விட ஆரம்பித்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அநேகருடைய வாழ்க்கை எனக்கு அன்பானவர்களே என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா துளிர்விட ஆரம்பித்தது, ஆசீர்வதிக்கப்பட ஆரம்பித்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு இந்த இடத்துல கிளைக்கு ஒப்பாய் இருக்கிறார். அடிமரத்திலிருந்து தோன்றுகிற துளிருக்கு வேர்களில் எழும்புகிற கிளைக்கு ஒப்பாய் இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த துளிர் மரமாய் வளர்ந்தது. அந்த மரம் மிகப்பெரிய விருட்சமாய் மாறியது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அடிமரத்திலிருந்து எழும்புகிற துளிரை போல அவர் பிறந்து இந்த உலகத்திலே ஒட்டுமொத்த ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தது, அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து உலகத்துக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தார்? பட்டு போன உங்களுடைய வாழ்க்கையை மீண்டுமாக துளிர்விட செய்வதற்கு, ஆசீர்வாதத்தை இழந்து போன உங்களுடைய வாழ்க்கையை மீண்டுமாக துளிர்விட செய்வதற்கு ஆண்டவராகிய இயேசு பிறந்தார். இயேசு கிறிஸ்து அன்பானவர்களை கிளைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார். எதற்காக இன்னைக்கு நம்ம வீட்டில எல்லாம் கிறிஸ்துமஸ் மரங்கள் நம்ம ஏன் வைக்கிறோம்? அது அர்த்தம் தெரியாது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு செய்தி அந்த கிறிஸ்துமஸ் மரம் நமக்கு சொல்லுகிறது. எப்படியாக இந்த மரம் பார்ப்பதற்கு ஒரு நல்ல கிளையை போல இருக்கிறதோ அது போல வெட்டப்பட்ட உன்னுடைய அடிமரம் போல இருக்க உன்னுடைய வாழ்க்கை இந்த கிளையை போல வளரும் என்று சொல்லி ஒரு பாடத்தை அந்த கிறிஸ்துமஸ் மரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அவர் இரட்சகராய் வந்தார். அவர் எதற்காக வந்தார்னு கேட்டா நம்முடைய பட்டுப்போன வாழ்க்கையை மீண்டும் துளிர்விட செய்ய இயேசு வந்தார். உங்களுடைய வாழ்க்கையை மீண்டுமாக இயேசு துளிர்விட செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டமாக இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, ஈசாயினின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் எழும்பி அவருடைய வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த உலகத்திற்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ பட்டுப்போன யூதா வம்சத்திலிருந்து ஒரு எப்படியா ஒரு கிளையாய் வந்தீரோ ஆண்டவரே, அதே போல் ஆண்டவரே பட்டுப்போன உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தனை துளிர்விட செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கை பட்டு போச்சு, என்னுடைய வாழ்க்கை நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாட்களிலே ஆண்டவர் உண்மையான ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் சந்தோஷம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும், அவர்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.